சென்னை நகரம் திறன் நிறைந்த இளைஞர்களால் நிறைந்துள்ளது. பிரதமர் மோடி பேச்சு. தமிழ்நாட்டிற்கு சல்லி காசு நிதியை கூட வழங்காத பிரதமர் வாக்கு கேட்க மட்டும் அடிக்கடி வருகிறார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். எக்ஸ் தளத்தில் பெயருடன் மோடியின் குடும்பம் என சேர்த்த பாஜகவினர். அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் மாற்றினர். மோடியின் குடும்பம் நாம் என்று உரக்க சொல்வோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. மெரினாவில் உள்ள கலைஞர் அருங்காட்சியகம் மார்ச் 6 முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி. பழனி கிரிவல வீதிகளில் எந்த தடையும் இருக்கக்கூடாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பேட்டி. செந்தில் பாலாஜியின் காவல் 23வது முறையாக நீட்டிப்பு. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கு மார்ச் 18ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு. எந்த சின்னமாக இருந்தாலும் போட்டியிடுவேன். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உறுதி. இஸ்ரோ தலைவர் சோம்நாத்திற்கு புற்றுநோய் பாதிப்பு. கீமோதெரபி சிகிச்சைக்கு பின் குணமடைந்து விட்டதாக பேட்டி. சனாதனம் குறித்த பேச்சின் பின் விளைவுகள் தெரியாதா? அமைச்சர் உதயநிதிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. மும்பையில் வந்தாரா எனப்படும் விலங்குகள் காப்பகம் தொடக்கம். நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்த அம்பானியின் குடும்பம். ஆனந்த் அம்பானியின் வந்தாரா இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கிறது. ரஜினிகாந்த் பாராட்டு. ரஞ்சி கோப்பை அரையிறுதிப் போட்டி. தமிழ்நாட்டை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது மும்பை அணி. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.